நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 2 லெசன் 2 பாட் தோ விட்டமின் அப்படின்ற லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள 4 பேராகிராஃப்ஸ் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதாவது பி விட்டமின் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போது நம்ம சி விட்டமினை பார்க்க போகிறோம். शरीर में सी विटामिन की कमी से मसूड़ा खराब हो जाता है, उससे गुण निकलने लगता है. विटामिन सी नींबू, आलू, हरी मिर्चा आदि से मिलता है. सी विटामिन இல்லாததால் ஈறுகள் பாதிப்படைகின்றது. To lack of vitamin C in the body gums get damaged. அதிலிருந்து ரத்தம் வெளியேறத் தொடங்குகிறது. They start bleeding. எலுமிச்சை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போன்றவற்றிலிருந்து விட்டமின் சி கிடைக்கிறது. விட்டமின் சி இஸ் ஃபவுண்டட் இன் லெமன், பொட்டேட்டோஸ், க்ரீன் சில்லிஸ் எக்ஸெட்ரா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் சிக்கானது விட்டமின் சி குறைபாடுனால ஈறுகள் பாதிப்படையுது. ஈறு பாதிப்படைகிறதுனால அந்த பல்லுலேருந்து அந்த ஈருலேருந்து நமக்கு ரத்தம் வெளியேறுது, ரத்தம் வருது, ப்ளீடிங் ஆகுது. இந்த குறைபாடை நம்ம சரி செய்யணும்னா எலுமிச்சை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அதாவது லெமன், பொட்டேட்டோஸ், க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்டா அந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். அடுத்தது डी विटामिन. बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की ज़रूरत है. डी विटामिन என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சிக்கு விட்டமின் டி தேவை. விட்டமின் டி இஸ் நீடட் ஃபார் த நியூட்ரிஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் சில்ட்ரன்ஸ். அதாவது குழந்தைகளுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களோட வளர்ச்சிக்கும் ஊட்டச்சத்து, அதாவது அவங்களோட சக்திக்கும் ஏற்றது விட்டமின் டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். उसकी कमी से तांग के निकलते समय बच्चों को तकलीफ होती है. அதன் குறைபாடு காரணமாக குழந்தைகளின் பற்கள் பாதிப்படைகின்றன. இட்ஸ் டெஃபிஷியன்சி காசஸ் ப்ராப்ளம்ஸ் இன் சில்ட்ரன்ஸ் டியூரிங் டீத்திங். இதனால், இந்த விட்டமின் டி குறைபாடுனால குழந்தைகளுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு அந்த டீத்திங், பல்லெல்லாம் பல்லு பிரச்சனை அதிகமாக வருது. பல்லு விழறது, அப்புறம் சொத்தை பிடிக்கிறது, அதில் புண்ணு வர்றது, இந்த மாதிரிலாம் பல்லுக்கான பிரச்சனைகள் அதிகமாக வருது. विटामिन डी की कमी से हड्डियाँ डेटी हो जाती है. வைட்டமின் டி குறைபாட்டால் எலும்புகள் வளைந்திருக்கும். போன்ஸ் பிகம் க்ரூக்டு டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. விட்டமின் டி குறைபாடுனால எலும்பெல்லாம் வளைஞ்சா மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. अंडे की दर्दी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है. धूप से बी विटामिन डी कमी मिलता है. முட்டையில், அதாவது முட்டையின் மஞ்சள் கரு, பால், கிரீம், வெண்ணெய், சீஸ் போன்றவற்றிலிருந்து வைட்டமின் டி ஏராளமாக உள்ளது. விட்டமின் டி இஸ் obtained in large quantities from egg yolk, milk, cream, butter, cheese etc. இதிலிருந்தெல்லாம், அதாவது எக்கு, முட்டை, மஞ்சள் கரு, அந்த மஞ்சள் கருவில் விட்டமின் டி அப்படின்றது நிறைய இருக்குது. அதே மாதிரியே பால், மில்க்லேயும் நிறைய இருக்குது, க்ரீம், இதெல்லாம் பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் தான்.
இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே விட்டமின் டி அப்படின்றது வந்து கிடைக்கும். அப்புறம் பட்டர், சீஸ். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூரிய ஒளி. சூரிய ஒளியிலிருந்து நிறைய வைட்டமின் டி கிடைக்கிறது. விட்டமின் டி இஸ் ஆல்சோ ஆப்டைன்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஃப்ரம் சன்லைட். சன்லைட்டை வந்து குழந்தைங்க மேலே பட விடணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த சன்லைட் அப்படின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த விட்டமின் டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இதனால் நம்ம வந்து காலையில் எழுந்தால் ஒரு யோகா மாதிரி செய்கிற மாதிரியோ அந்த மாதிரி விட்டமின் டி, அதாவது சூரிய ஒளி வந்து குழந்தைங்க மேலே படுற மாதிரி, சில்ட்ரன்ஸ் மேலே படுற மாதிரி நம்ம வந்து விடணும். அப்போ வந்து விட்டமின் டி அப்படின்றது வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.